வெல்கம் டு அகர்வா அசட் சர்வீஸ். நாங்கள் ரிஜிஸ்டர்ட் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு இது சம்மந்தமாக எது டவுட் இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ ஹோம் லோன் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஹோம் லோனுங்கிறது கண்டிப்பாக ஒரு தேவையான விஷயமா மாறிடுச்சு. எல்லாரும் ஏர்ன் பண்ணுறோம், நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். ஒரு கார்பஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லைன்னா நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஹோம் லோன். அதை இஎம்ஐயா நம்ம மாசம் மாசம் பே பண்ணி நம்ம ஒரு வீடு கட்டுறது. அப்போ இந்த ஹோம் லோன் கட்டுறப்ப நமக்கு டென்யூர் வந்து 5 to 30 இயர்ஸ் குடுக்குறாங்க பேங்க்ஸ்ல ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.3லேருந்து 12% வரைக்கும் குடுக்குறாங்க. அப்போ இப்படி நம்ம மாசம் மாசம் ஒரு இஎம்ஐ பே பண்ணி நம்ம ஒரு வீட பில்ட் பண்றோம். அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அசெட்டா நமக்கு வீடு மட்டும் கையில இருக்குது. ஆனா நம்ம இன்ட்ரெஸ்ட்டே மேக்ஸிமமா பே பண்ணியிருப்போம். அது எப்படின்னு வரப்ப சொல்றேன். ஸோ அதனால ஹோம் லோன் ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ். அத நம்ம எப்படி ஸ்மார்ட்டா எடுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு பெர்சன் ஹோம் லோன் எடுக்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்கிறாங்க? 50 லேக்ஸுக்கு எடுக்கிறாங்க. அவங்களோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹோம் லோன் எடுத்தோனே எல்லாருக்கும் மைண்ட்ல ஒரு விஷயம், இத சீக்கிரம் நம்ம எப்படியாவது கட்டி முடிச்சிடணும். அப்பதான் நமக்கும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு தாட்ல என்ன பண்ணுவோம்னா, கம்மியான டென்யூர்ல எடுத்துருவோம். இன்ட்ரெஸ்ட்டு வழக்கமா 9% போடுறாங்க. 9.25% போடுறாங்க. நம்ம ஒரு ஆவரேஜா 9% இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கோம். அப்ப 9% இன்ட்ரெஸ்ட்ல 10 இயர்ஸ்ல உங்களுக்கு இஎம்ஐ எவ்வளவு வரும்னா, ₹63,338 வரும். அப்ப நீங்க 10 வருஷம் மாசம் மாசம் இந்த அமௌண்ட்ட நீங்க இஎம்ஐயா பே பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ 50 லேக்ஸ் வாங்குனதுக்கு நீங்க 10வது வருஷம் கட்டி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 76 லேக்ஸ் நீங்க பே பண்ணியிருப்பீங்க. அப்ப எக்ஸ்ட்ராவா நியர்பை 50% 26 லேக்ஸ் நீங்க பே பண்ணியிருக்கீங்க. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் 10வது வருஷம் உங்க கையில எதுவும் இந்த இஎம்ஐ கட்டுனதுக்கு மூலியமா ஒரு கார்பஸ் எக்ஸ்ட்ராவா பில்ட் ஆயிருக்குமானா, கண்டிப்பா இல்ல. ஆனா அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு அசெட்டா சேர்ந்திருக்கும். அப்ப இந்த அசெட்டோட வேல்யூ எப்படி இருக்கும்னு ஃபியூச்சர் தான் டிசைட் பண்ணும். அந்த அசெட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணாலும், நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம், அத டிடக்ட் பண்ணி தான் நம்ம அந்த அசெட்டோட வேல்யூவே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இதே விஷயத்த நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா டிசைட் பண்ணோம்னா, எஸ்ஐபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எஸ்ஐபின்னா ஒண்ணுல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். இந்த எஸ்ஐபிங்கிறத நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம் அது. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அது ஒரு ப்ராடான டாபிக். சிம்பிளா சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நம்ம மாசம் மாசம் நம்மளால முடிஞ்ச பணத்த நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அது வந்து சேவிங்ஸ் கிடையாது, இன்வெஸ்ட். அப்ப இன்வெஸ்ட்ங்கிறப்ப நம்ம பணத்த நமக்கு பதிலா ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஷேர் மார்க்கெட்ல அத இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸா குடுப்பாங்க. ஆவரேஜா ஈக்விட்டினா ஸ்டாக்ஸ் அதுல ரிட்டர்ன்ஸ் வந்து மினிமம் 12% கிட்ட வரும். ஸோ இப்ப நம்ம லோனும் பே பண்றோம், எஸ்ஐபியும் பே பண்றோம். அப்ப இந்த மாரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல நம்ம போறப்ப, நமக்கு என்ன ஆகுதுன்னா, லோன் அமௌண்ட் அதே 50 லேக்ஸ் எடுக்கிறோம். ஆனா இங்க நம்ம கொஞ்சம் என்ன பண்றோம்னா, லோன் டென்யூர இன்கிரீஸ் பண்றோம். 20 இயர்ஸ். அப்ப 20 இயர்ஸ் கூட்டுனா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கூடுமே, கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் கூட வரும். இது எப்படி நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா கூட தான் வரும். லோன் இன்ட்ரெஸ்ட் 9%க்கு வச்சா, இஎம்ஐ நமக்கு கம்மியாகும். 44,986 வருது. அப்போ 63,000 கட்ட வேண்டிய இடத்துல ₹44,000 நம்ம மந்த்லி கட்டிட்டு இருக்கிறோம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா, நம்ம 20 இயர்ஸ் வரைக்கும் பே பண்ணுங்கிற நீட் வராது. அப்ப 20 இயர்ஸ் பிஃபோரே 15 இயர்ஸே நம்ம குளோஸ் பண்ணலாம். இது வந்து பாஸ் டேட்டா வச்சு சொல்லுது. ஏன்னா, இப்போ இப்போ 15த் இயர் குளோஸ் பண்ணாலும் நமக்கு டோட்டல் லோன் எவ்வளோ பே பண்ணியிருப்போம்னா, 80 லேக்ஸ் சம்திங் பே பண்ணியிருப்போம். பேலன்ஸ் ஒரு கையில எவ்வளோ இருக்குன்னா, 60 லேக்ஸ் இருக்கும். அப்ப இது எப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு எக்ஸெல்ல காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த எக்ஸெல் கால்குலேஷன்ஸ். பிஃபோர் ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸோ, 10 இயர்ஸோ, 15 இயர்ஸோ எந்த டென்யூர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருந்தா என்னோட சஜஷன் அது வேண்டாது. ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சஜெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இன்கேஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸோ இப்போ 20 இயர்ஸ் டென்யூர் போட்டிருக்கீங்க. நான் 15 இயர்ஸ் லோன் க்ளோஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு இந்த லோன் ப்ரொவைடர்ட்ட நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் இது 10 வருஷத்துக்கு உண்டானது. இப்போ 50 லேக்ஸ் லோன் எடுத்திருக்கிறாரு ஒருத்தரு. 9% இன்ட்ரெஸ்ட். அவர் டோட்டலா கட்டி முடிக்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது 76 லேக்ஸ் கிட்ட வந்திருக்கும். இதே இது ஒருத்தரு 20 இயர்ஸ்க்கு சேம் அமௌண்ட் 9% இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணா, அவர் கட்டி முடிக்கிறப்ப கிட்டத்தட்ட 1 லேக்ஸ் சாரி 1 crore 7,96,000 கிட்ட வந்திருக்கும். அப்போ டபுள் த அமௌண்ட்டா நம்ம 20 இயர்ஸ்ல பே பண்ணி முடிப்போம். அப்போ இப்படி நம்ம லோன் கட்டுறோம், வீடு நமக்கு சொந்தமாகும். அதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் ஃபீல் பண்றதுன்னா,
லோன் நம்ம நிறைய கட்டிட்டோமே, வட்டி நிறைய பே பண்ணியிருக்கோமேங்கிற தாட் தான் வரும். இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த லோனோட எஸ்ஐபிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரோம். இப்போ அந்த எஸ்ஐபி பண்றதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட்டை பாருங்க. இப்போ மாசம் மாசம் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் 18,350 ரூபா. இதை எப்படி எடுத்தேன்னா, நீங்க ஒரு லோன் வாங்க போறீங்க. கட்டினா என்ன இஎம்ஐ வருது, 20 இயர்ஸ் கட்டினா என்ன இஎம்ஐ வருதுங்கிறத ஒரு அசம்ஷன் கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். இங்க நான் 10 இயர்ஸ் கட்டுறப்ப 63,000 வருது, 20 இயர்ஸ் பே பண்ணா 44. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 18,352 ருபீஸ் வருது. அப்போ நான் என்ன பண்றேன்னா 20 இயர்ஸ் லோன் டென்னர் சூஸ் பண்ணிட்டு இந்த 18,000 இருக்கிற அமௌண்ட்டை நான் எஸ்ஐபியில போட்டுட்டு வரேன். அப்போ நான் வந்து 15 வருஷத்துக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ல 12% ரிட்டர்ன்ஸ் மினிமமா ஜென்ரேட் ஆகுது. பாஸ்ட் டேட்டா வச்சு சொல்றேன். அப்போ நமக்கு இந்த 12% டேட்டா ஜென்ரேட் ஆனாலே நம்ம இந்த 15 வருஷத்துல கிட்டிருக்க அமௌண்ட் 33 லட்சம் ரூபாய் கிட்டிருப்போம். சைட் பை லோன் அமௌண்ட்டும் போயிட்டு இருக்கும். அப்போ ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 54 லேக்ஸ், இந்த 12% காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் வந்தாலே இங்க நமக்கு 54 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸா வந்திருக்குது. அப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ரிட்டர்ன் சேர்த்து உங்களோட அமௌண்ட் 87 லேக்ஸா உங்களுக்கு 15th இயர்ல இருக்கும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து 80 லட்சம் ரூபாய் லோன் கட்டியிருப்பீங்க 15th இயர்ல. பேலன்ஸ் லோன் அமௌண்ட் 26 லேக்ஸ் இருக்கும். நியர்பை 27 லேக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் நம்மள்ட்ட ஒரு 87 லேக்ஸ் இருக்குது. இதை வச்சு அந்த 26 லேக்ஸ் 15th இயர்லயே நம்ம லோனை க்ளோஸ் பண்ணிட்டாலுமே நம்ம கையில கேஷா இருக்குது 60 லேக்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ நம்ம லோனும் முடிச்சிட்டோம், வீடும் கட்டிட்டோம், கையில ஒரு கார்பஸும் நம்ம பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இதனால தான் சொல்றது, நீங்க லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸும் நீங்க கால்குலேட் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ பாஸ் டேட்டா வச்சு சொல்றப்ப இங்க 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த இடத்துல 14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருந்தாலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்பை 1 crore 3 lakhs கிட்ட அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ நான் ஏன் இது சைடு பை பண்ணணும், நான் 10 இயர்ஸ்லேயே கட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைச்சோம்னா 10 இயர்ஸ்ல நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76. 15 இயர்ஸ்ல நீங்க பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 80,000, நியர்பை 4 லேக்ஸ் டிஃபரன்ஸ் வருது. ஆனா அந்த 4 லேக்ஸ் டிஃபரன்ஸ்ல நீங்க மொத்த லோனையும் முடிச்சு கட்டி அடைச்சிருந்தீங்க. அது போக எக்ஸ்ட்ராவா வெல்த்தும் பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான டெசிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நீங்க ஒரு கார்பஸ் பில்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கண்டென்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அது உங்க அட்வைசர்கிட்ட கிளியரா கேட்டுட்டு என்னன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் எது டவுட்னாலும் எங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.